அஃபேர்ஸுங்கும் போது நிறைய விஷயங்கள் இப்போ சுத்தி நடக்குது நமக்குள்ள. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே கூட தேர்ட் பர்சன்னாலேயோ இல்லை அஃபேர்ஸ்னாலேயோ பிரச்சனைகள் வருது. ஸோ அந்த அஃபேர்ஸ் வந்து இப்போ சம்மந்தமே இல்லை, பட் முன்னாடி நடந்ததை வச்சு பிரச்சனை பண்றாங்க அப்படிங்கும் போது ஸோ அதுக்கான தீர்வு, அதுக்கான பலன்கள் ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ வந்து நாமக்கல்ல நரசிம்மர் ஆஞ்சநேயர் கோயில், அதாவது வந்து நீங்க தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு 2 இடத்துல தான் நரசிம்மர் ஆஞ்சநேயருக்கும் தனித்தனி பெரிய கோயில்கள். ஒன்று சோளிங்கர் நரசிம்மர் ஆஞ்சநேயர், இன்னொன்று நாமக்கல் நரசிம்மர் ஆஞ்சநேயர். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு மனைவியோ இல்லை கணவனோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் இருக்கு, வெளியில இருந்து வேற ஒருத்தரோட தொடர்பு இருக்கு, இல்லை அவங்க வந்து செகண்டா மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மேரேஜில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க அப்படின்ற மாதிரியான பிரச்சனைகள் வரும் பொழுதும், இல்லை இவங்க இருந்துகிட்டே எக்ஸ்ட்ரா இருக்கும்போது இவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்களே. ஸோ இந்த மாதிரி கள்ள தொடர்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்போது நீங்க அந்த யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க போயிட்டு முதல்ல வந்து நாமக்கல்ல இருக்கிற நரசிம்மரை வழிபட்டு அங்க வந்து கோரிக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயரை வழிபடணும். இந்த 2த்தையும் இவங்க பண்ணிட்டும் போது குறைஞ்சது 48 நாள், அதாவது நரசிம்மர் ஆஞ்சநேயருக்கு போயிட்டு 2 கோயிலையும் போயிட்டு வழிபடும் போது, ஒரே நாள் வழிபடும் போது குறைஞ்சது 48லேருந்து 3 மாசத்துக்குள்ள அந்த இவங்க எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பிரிவினை ஏற்பட்டு அவங்க அந்த பிரிவு வந்து அவங்களுக்குள்ள பிரிவு வந்து பிரச்சனையாயிட்டு பிரிஞ்சிருவாங்க.